அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நினைவில் கொள்ள வேண்டிய சில இடைநிலைகள் மற்றும் விகுதிகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இறந்த கால இடைநிலைகள் இது எது வரும்னு பார்த்திங்கன்னா இத்து, இட்டு, இரு, எண்ணு இதெல்லாம் இறந்த கால இடைநிலைகள். நிகழ்கால இடைநிலைகள் எதுன்னு பார்த்திங்கன்னா கிறு, கின்று, ஆனின்று. எதிர்கால இடைநிலைகள் இப் மற்றும் இவ் எதிர்கால இடைநிலைகள். இது மூன்றுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட கேள்வி. நிகழ்கால இடைநிலைகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எதிர்கால இடைநிலைகளும் இறந்த கால இடைநிலைகளும் கேட்டிருக்காங்க. எதிர்மறை இடைநிலைகள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆ, அல், இல் இது எதிர்மறை இடைநிலைகள். தன்மை, ஒருமை, வினைமுற்று விகுதிகள் என்னென்ன வரும்? என், ஏன், அல், அன், கு, டு, து, ரு இதெல்லாம் தன்மை, ஒருமை, வினைமுற்று விகுதிகள். இதே தன்மை, பன்மை, வினைமுற்று விகுதிகள் எதுன்னு வரும் பாருங்கள். எம்மு, ஏமு, அம்மு, ஆமு, ஒம்மு, ஓம், கும்மு, டும்மு, தும்மு, ரும்மு இதெல்லாம் தன்மை வினைமுற்று விகுதிகளாக வரும். முன்னிலை, ஒருமை, வினைமுற்று விகுதிகள் ஐ, ஆய் இது ரெண்டுமே முன்னிலை, ஒருமை, வினைமுற்று விகுதிகளாக வரும். முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகளாக இரும், ஈரும் வரும். ஏவல், ஒருமை வினைமுற்று விகுதி ஈ வரும். ஏவல் பன்மை வினைமுற்று விகுதி மின் வரும். படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிகளாம் அன்னுமு, ஆண்ணு வரும். படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகளாம் அல், ஆள் வரும். படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகளாம் அரு, ஆர், பா, மார் போன்றவை வரும். படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகளாம் தூ மற்றும் ரூ வரும். படற்கை பலவின்பால் வினைமுற்று விகுதிகளாம் ஆ, ஆ வரும். வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம கயர்னு படிச்சிருப்போம். கா, இய, இயர் வரும். தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஆ கொண்டு முடியும், இல்லைன்னா அப்படிங்கிறது முடியும். தெரிநிலை வினையச்ச விகுதிகள் ஊ மற்றும் ஈ கொண்டு முடியும். இது பார்த்திங்கன்னா தெரிநிலை வினையச்ச விகுதிகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடைநிலைகள் மற்றும் விகுதிகள் என்னென்னங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.